அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது பெரும் விவாதத்துக்குள்ளாகி இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி நாடே பேசுது. அது சவார்கரோட வாரிசுகளால எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு திருமாவளவன் அமித்ஷாவை பயங்கரமா விமர்சனம் செய்து பேசியிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டெல்லியில நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காரசாரமா நடந்துட்டு வருது. அரசியல் சாசனம் தொடர்பாக மக்களவை, மாநிலங்களவை ஆகிய 2 அவைகளிலுமே விவாதம் நடந்துட்டு இருக்கு. மக்களவை விவாதங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடியும், மாநிலங்களவை விவாதத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பதிலளிக்கிறாங்க. அப்போ அமித்ஷா அம்பேத்கரை பத்தி பேசினதுதான் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. தற்போதைய அரசியல்ல எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசுறது ஒரு பேஷன் ஆகிடுச்சு. இப்படி சொல்றதுக்கு பதிலா கடவுளோட நாமத்தை பல முறை உச்சரிச்சா அவங்களுக்கு சொர்க்கமாவது கிடைக்கும். இருந்தாலும் அம்பேத்கரின் பேரை காங்கிரஸ் கட்சியினர் இப்போவாவது சொல்றாங்களே, அது வரைக்கும் பாஜகவுக்கு சந்தோஷம் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்காரு. அமித்ஷாவோட இந்த பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் நாடெங்கும் எழுந்திருக்கு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல பேர் இவரோட கருத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க. அமித்ஷாவை மன்னிப்பு கேட்க சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க. வெளிநடப்பு செய்யறது, தீர்மானம் கொண்டு வருவது அப்படின்னு தங்களோட கண்டனத்தால் நாடாளுமன்றத்தை முடக்கி வச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் மக்களை பத்தி கவலைப்படுவோர் அம்பேத்கர் பேரை தான் சொல்லுவாங்க, பாவங்கள் செய்யறவங்க தான் புண்ணியத்தை பத்தி கவலைப்படணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு. இந்த வகையில புரட்சியாளர் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி தான் அவமதித்தது. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்குறது கூட காங்கிரஸ் மறுத்துருச்சு. அதை தான் அமித்ஷா அம்பலப்படுத்தியிருக்காரு. எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக்கி திசை திருப்புறாங்க அப்படின்னு பிரதமர் மோடி அமித்ஷாவுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அமித்ஷாவுக்கு தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்துல கண்டனம் தெரிவித்திருக்காரு. அந்த பதிவுல புரட்சியாளர் அம்பேத்கரை பத்தி நாடே பேசுதுங்கிறத சவார்கரோட வாரிசுகளால எப்படி ஏத்துக்க முடியும், பொறுத்துக்க முடியும்? எவ்வளவு வயிற்றுச்சல் அவங்களுக்கு. அதைத்தான் அமித்ஷா தன்னோட பேச்சால வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட முகத்திரைய தானே கிழித்து கொண்டார் அமித்ஷா. இதுதான் சங் பரிவார்களின் உண்மையான முகம். அரசமைப்பு சட்டமும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் இவங்களுக்கான மிகப்பெரிய உண்மையான எதிரிகள். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து அம்பலப்படுத்திட்டு வரும். சங் பரிவார் அமைப்புகள் புரட்சியாளர் அம்பேத்கரை போற்றி பாடுறது எல்லாம் எளிய மக்களை ஏமாத்துற ஒரு வேலைதான். அம்பேத்கர் இப்போ விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்காரு. சனாதனிகளோட சதி முயற்சிகள் எல்லாமே சீக்கிரமா சாம்பலா போகும் அப்படின்னு தொல் திருமாவளவன் அமித்ஷாவை கண்டிச்சு பேசியிருக்காரு. அமித்ஷா மட்டுமல்ல, பாஜக, சங் பரிவார், RSS இந்த எல்லா அமைப்புகளுக்கும் அம்பேத்கர்னாவே ஒரு எகத்தாளம் தான். அதனாலதான் அம்பேத்கர் பேரை யார் உச்சரிச்சாலும் அவங்களுக்கு கோவம் வருது. அமித்ஷாவோட இந்த பேச்சுக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. நிச்சயமா அமித்ஷா அவரோட இந்த அவதூறு பேச்சுக்காக மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் வருத்தமாவது தெரிவிக்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.